Hi everyone, I am Jagdish. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த இந்த மொத்த அன்பாக்சிங் செட்டப், அதாவது இந்த மொத்த கேமராவையுமே நாம எங்கள் வீட்டில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அரௌண்ட் எனக்கு நான் வந்து கடையெல்லாம் போய் கேட்டு பார்த்தேன். எனக்கு எல்லா கேமரா, அதாவது டிவிஆர் போட்டு ஹெச்டி கேமரா வந்து 20,000 சொல்கிறாங்க. எங்கள் வீட்டுக்கு எனக்கு 2 கேமரா போதும். பட் ஆனால் கேட்கும்போது 20,000. ஸோ என்விஆர் ஆப்ஷன் போகணும்னு பார்த்தா என்விஆர் கேமரா 2 ஹெச்டி கேமரா ப்ராசஸிங் கேட்டால் 20,000 சொல்கிறாங்க. நாம தமிழன்ஸ் ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் நம்ம எவ்வளோ இருக்குன்னு. ஸோ நான் ட்ரை பண்ணேன், அமேசானில் சர்ச் பண்ணேன். எனக்கு பெட்டர் ஆப்ஷன் கிடைச்சது ஈமு கேமரா தான். 2,500 வந்துச்சு. ஒரு ஒய்ஃபை கேமரா. ஸோ இது ஐபி கேமரா இன்க்ளூட் ஒய்ஃபை கேமரா. இந்த மாடல் வந்து நமக்கு ரெண்டுமே சப்போர்ட் பண்ணும். ஈதர்நெட் வழியாகவும் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் அண்ட் ஒய்ஃபை வழியாகவும் ஃபோனில் பார்த்துக்கலாம். ஸோ அதுக்காக 2 கேமரா வாங்கியிருக்கேன். இது வந்து ஒரு 360 கேமரா, ஒன்று புல்லட் கேமரா. ஸோ 2 வாங்கியிருக்கேன். ஸோ நான் வந்து எங்கிட்ட ஆல்ரெடி வந்து எஸ்டி கார்டு இருக்கு. எஸ்டி கார்டு இருக்கு. ஸோ இதுக்கு 2த்துக்கும் போகிறதுக்கு எஸ்டி கார்டு வச்சிருக்கேன். ஸோ எனக்கு என்விஆர்ல ஸ்டோர் பண்ணணும். ஏன்னா எனக்கு லாங் லைஃப் இதில் வர எனக்கு 7 days பேக்கப் எனக்கு பத்தாது. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணேன்னா ஒரு என்விஆர் வாங்கிட்டேன். இது சீப்பஸ்ட் என்விஆர் ஐ கேன் பாட் ஃப்ரம் அமேசான். இது அரௌண்ட் ஒரு 3000 வந்துச்சு எனக்கு. ஸோ இந்த என்விஆர்ல நம்ம எஸ்டி கார்டு என்கிட்ட HDD இருக்கு, என்னோட ஓல்டு சிஸ்டம் இது இருக்கு. ஸோ நான் சர்வேலன்ஸ் HDD போல, ஏன்னா சர்வேலன்ஸ் HDD அரௌண்ட் 5,000 வருது. அந்த 5,000 நான் எங்கே போய் தேடுறதுன்னு தெரியல. 5,000 சப்போஸ் நம்ம போட்டோம்னா இந்த பட்ஜெட் எங்கேயோ போயிடும். ஸோ இந்த பட்ஜெட் வந்து எனக்கு 14,000 ரூபாய் இப்போதைக்கு வந்திருக்கு. இதில் நான் வந்து இந்த பாக்ஸ் செட்டப் பண்ணுற என்னோட காஸ்ட் ஆட் பண்ணல. மொத்தம் இதோட செலவு மட்டும் எனக்கு இப்போதைக்கு 14,000 ரூபாய் ஆயிருக்கு. ஸோ இது ஒரு விஜே என்விஆர் வாங்கியிருக்கோம். ஸோ என்கிட்ட ஒய்ஃபை இருக்குது. ஸோ ஏர்டெல் ஒய்ஃபை வச்சுருக்கேன். பட் ஆனால் அது என்கிட்ட போர்ட்ஸ் அதிகமாக இருக்காது. ஸோ அதனால அன்மேட்ச் சுவிட்ச் ஒன்று வாங்கியிருக்கேன். இதோட காஸ்ட் அரௌண்ட் 650 வருது அமேசானில். அண்டு சிபி ப்ளஸ் என்னன்னா இது வந்து இது எல்லாத்துக்கும் பவர் கொடுக்க முடியும். ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இது கூட ஒரு அடாப்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அடாப்டரை நம்ம வீட்டுக்குள்ளேருந்து போட முடியாது. அந்த கேமராக்கு எனக்கு எப்போவுமே வந்து பவர் சப்ளை இருக்கணும். எங்கள் வீட்டில் வந்து இப்போதைக்கு வந்து யூபிஎஸ் இருக்குது. ஸோ அந்த யூபிஎஸ்லேருந்து நான் கரண்ட்டு போகணுன்னு ட்ரை பண்ணேன். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறேன்னா இந்த பவர் சப்ளை பியூஎஸ் சுவிட்ச் வாங்கியிருக்கேன். ஸோ இதுலேருந்து ஈதர்நெட் கேபிள் வழியாக போயிட்டு அங்கேருந்து அடாப்டர் போயிட்டு மாற்றிக்கலான்னு ஒரு ஐடியாவில் இருந்தேன். ஸோ அதனால் அது கூட சேர்த்து ஒரு பியூஐ சுவிட்ச் வாங்கியிருக்கேன். இது என்ன பண்ணணும்னா இதுலேருந்து 12 volts பவர் சப்ளை இந்த பியூஐ சுவிட்சுக்கு ஈதர்நெட் கேபிள் வழியாக போகும். ஸோ அங்கேருந்து ரெண்டாக பிரியும், இன்டர்நெட் அண்டு பவர் சப்ளை ரெண்டுமே பிரியும். ஸோ அந்த ஐடியாவில் நான் இது மொத்தமே ப்ராட் பண்ணேன். ஸோ இதுக்காக அரௌண்ட் நான் ஒரு 2-3 யூடியூப் வீடியோஸ் பார்த்துட்டேன். அண்டு பேசிக்லி இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் இது எல்லாத்தையும் பண்ண முடியும் நான் நம்புகிறேன். ஸோ வி கோனா ஸ்டார்ட் அன்பாக்சிங் 1 by 1. ஸோ எல்லாத்தையும் உரமாக வச்சிடுறேன் ஃபஸ்ட்டு. ஓகே, this is my first video. I don't know how I am performing the video very well. ஸோ நம்ம வந்து 360 கேமரா வந்து ஆரம்பிச்சிடலாம். இது வந்து ஈமோட ஒரு பெஸ்ட் செல்லிங் கேமரா ஃப்ரம் அமேசான். நான் வந்து டேப்போ லிங்க், அதாவது டிபி லிங்கோட டேப்போ அந்த கேமரா தான் வாங்கலான்னு இருந்தேன். பட் ஒரு 3 மாதமாக ட்ரை பண்ணிக்கிறேன் கேமரா வாங்குறதுக்கு. பட் எல்லா டைமும் அவுட் ஆஃப் ஸ்டாக் அண்டு மோர் தென் 5,000 வருது. சேம் இதே ஃபீச்சர்ஸோட இதே 360 கேமரா தான் அது. ஸோ உங்களுக்கு எது விருப்பமோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இதோட அன்பாக்சிங்கே ஒரு நல்லா இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கேமரா. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கேமரா தட்ஸா. பட் இந்த மாடல், இந்த ஸ்பெசிஃபிக் க்ரூசியர் SE ப்ளஸ் இந்த மாடல் நீங்கள் வாங்கினா மட்டும்தான் உங்களுக்கு ஈதர்நெட் சப்போர்ட் வரும். ஸோ இதுக்கு பிலோவாக இருக்க மாடல்ஸ் வாங்கினீங்கன்னா, இதே 360 வாங்கினா இந்த சப்போர்ட் வராது. ஸோ நீங்கள் ஈதர்நெட் சப்போர்ட்டோட ஒரு கேமரா பார்த்துக்கிட்டிங்கன்னா க்ரூசியர் ஈமோட க்ரூசர் SE ப்ளஸ் வாங்குங்க, பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். நான் லிங்க்ஸ் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் இது இல்லாமல் இது கூட என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு யூசர் மேனுவல். நான் ஆல்ரெடி அன்பாக்ஸ் பண்ணிட்டேன். அன்பாக்ஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா ஒரு டெஸ்ட் பண்ணி போட்டு எல்லா கேமராவும் கனெக்ட் பண்ணி வீட்டிலே டெஸ்ட் பண்ணுறேன் மாட்டுறதுக்கு முன்னாடி. ஏன்னா சப்போஸ் அமேசானில் செல்லர்ஸை நம்ப முடியாது. ஸோ அதெல்லாம் பண்ணால் டெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு 1 week வந்து எல்லாமே ப்ராப்பராக ரன் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன்லேயும் டெஸ்ட் பண்ணிட்டேன். சிஸ்டமில் கனெக்ட் பண்ணி ஸ்டோர் ஆகுதுன்னு பார்த்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் தான் இப்போ புதுசாக திருப்பி எல்லாத்தையும் பாக்ஸ் பண்ணி போட்டுட்டு அன்பாக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் கொஞ்சம் ஸ்பீடாக பேசலாம், ஏன்னா இது ஃபர்ஸ்ட் வீடியோ எனக்கு எப்படி பண்ணுறதுன்னு தெரியல. அண்ட் தட்ஸ் ஆல். ஸோ மீதி எல்லாமே இதில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பாக்ஸ் அதான் ஒரு சார்ஜிங் பிட் கொடுத்துருக்காங்க. இது வந்து 12 volts பவர் சப்ளை டேரெக்டாக கேமரா கனெக்ட் ஆகும். இது ஒரு கேபிள்லேருந்து ஒரு 1 மீட்டருக்கு மேலே இருக்குது. பட் ஆனால் நம்ம பவர் சப்ளை பக்கத்தில் சாக்கெட்டை கொடுத்துருக்க மாட்டோம். வெறும் ஒய்ஃபைக்கு அந்த ஈதர்நெட் கேபிள் போடுற இது மட்டும் தான் கொடுத்துருக்கோம்.
ஸோ அதனால் இது எனக்கு யூஸ்லெஸ் தான். அண்ட் இது இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான ஸ்க்ரூஸ் அண்ட் மவுண்டிங் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதை நீங்கள் 2 வகையில் யூஸ் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் உங்களுக்கு மாட்ட எதுவும் அவசியம் இல்லைன்னா டேபிள் டாப்பாகவும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். மாட்டணும் அப்படின்னா இது ஸ்க்ரூஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்டு ட்ரில் பண்ணுறதுக்கான எங்கெங்கே ஹோல் போடணுமோ அதுக்கான ஸ்டிக்கர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாக்ஸில் இப்போதைக்கு இவ்வளோ தான் வருது. இது வந்து நம்ம 360 கேமராவை அன்பாக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம புல்லட் 2E போவோம். ஸோ இந்த கேமராவுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிகேஷனாக நைட் விஷன் இருக்குது. ஸோ நைட் விஷன் இருக்குது அண்ட் டூயல் வே ஆடியோ இருக்குது. ஸோ யாராவது வெளியே வந்தாங்கன்னா உங்களால் பேச முடியும். அண்ட் சைலன்ஸ் கொடுக்கும். ஸோ இதில் வந்து நிறைய மோஷன் டிடெக்ஷன்ஸு இந்த மாதிரி நிறைய மோட்ஸ் இருக்குது. ஒரு மோட்ஸ் ஆன் பண்ணது மூலமாக இப்போ நைட் விஷன் யாராவது சப்போஸ் நடந்து போகிறாங்கன்னா அலாரம் அடிக்கும் அண்ட் ஃப்ளாஷ் வந்து விட்டு விட்டு எரியும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். நைட் விஷனை பொறுத்த வரைக்கும் இந்த ஃப்ளாஷ் ஆன் ஆகிறது மூலமாக தான் நைட் விஷன் உங்களுக்கு தெரியும். ஐ மீன் நைட் விஷன் இருக்கும்போது கலர் விஷன் தெரியும். அதாவது நைட்டில் உங்களுக்கு கலராக தான் தெரியும். அந்த நைட் விஷன் அது வேணாம்னா நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா நைட் விஷன் மட்டும் ஆன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கேமரா ஆல்ரெடி நான் டெஸ்ட் பண்ணிட்டேன். குவாலிட்டி வைஸ் எல்லாமே பெட்டராக இருக்குது. அவுட்டோர் அதாவது பகல் டைமில் கொஞ்சம் பெட்டராக கேமராவோட நம்பர் பிளேட்ஸ் எல்லாமே ரெக்கக்னைஸ் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸில் இதை வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணுற வீடியோவில் அதை காமிக்கிறேன். ஸோ அன்பாக்ஸ் பண்ணி வச்சாச்சு. ஸோ இது வந்து நம்ம 2 கேமரா. 2வது கேமரா நேம் பார்த்தீங்கன்னா ஈமோ புல்லட் 2E. இதுவும் சேம் ஒயர்லெஸ் கேமரா. பட் இதில் உங்களுக்கு 2-வே ஆடியோ வராது. ஒன்லி சிங்கிள் வே ஆடியோ மட்டும்தான் வரும். ஐ மீன் சிங்கிள் வே ஆடியோ மீன்ஸ் என்ன பேசுகிறாங்க மைக்கு மட்டும் தான் இருக்கும். அண்டு ஃப்ளாஷ் லைட் ஒர்க் ஆகும். சைரன் ஆப்ஷன்ஸ் இதில் கிடையாது. ஸோ இது அன்பாக்ஸ் பண்ண சேம் கேபிள் பிக்ஸ் தராங்க. அண்டு இதை கனெக்ட் பண்ணுறதுக்கான வெதர் ப்ரூஃப் கனெக்டர்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இதோட அன்பாக்சிங் வந்து சூப்பராக இருக்கும். தட்ஸ் ஆல். இப்படி இருக்கும். உங்களால் இது எடுக்க முடியாது. இவங்க வந்து ஒரு சிம்பிள் டைப் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் லூஸ் பண்ணீங்கன்னா கேமரா ஓவரால் லூஸ் ஆகிடும். இந்த பாக்ஸிங் வந்து என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. பிகாஸ் இந்த பாக்ஸிங்னால உங்களால் ஈஸியாக கேமராவை ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சி வச்சுக்க முடியும். உங்களால் அதே டைமில் ஈஸியாகவும் எடுக்க முடியும். பேக்கேஜ் சிங்கிள் இதுலேயே மொத்தம் பாக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் 2வது கேமரா புல்லட் 2E கேமரா. 30 மீட்டர்ஸ் வரைக்கும் சப்போர்ட் ஐ மீன் லாங்காக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதே சேம் எங்களுக்கு ஈதர்நெட் கேபிளோட கனெக்ட் பண்ணுறது வேணும். ஸோ அதே மாடல் அதே 5MP கேமரா 2மே 5MP கேமரா வாங்கியிருக்கேன். ஸோ இதுதான் இப்போதைக்கு கேமராஸ் 2 தான் வெயிட் பண்ணியிருக்கிறது. என் வீட்டுக்கு 2 கேமரா போதும். ஒரு அவுட்டோரில் ஒன்று ஸ்டாக் கேஸ் ஆண்ட ஒன்று செட் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ அதுக்காக இது 2மே வாட் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் இந்த கேமராலேருந்து வரதை ஆட்டோமேட்டிக்காக இதில் இருக்க மெமரி கார்டில் ஸ்டோர் பண்ணிக்கும். ப்ளஸ் உங்களுக்கு க்ளவுட் ஆப்ஷன் வேணும்னா ஈமோட ஆப்பில் க்ளவுட் ஆப்ஷன் பை பண்ணியிருக்கலாம். பை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதில் இருக்க க்ளவுடு அவங்களோட க்ளவுட் ப்ரொவைடரில் உங்களுக்கு ஸ்டோர் பண்ண முடியும். பட் ஆனால் நான் இந்த ஐடியாவில் இல்லை. என்கிட்ட வந்து ஆல்ரெடி வந்து HDD கார்டு இருக்குது. ஸோ அதெல்லாம் ஸ்டோர் பண்ணுற ஐடியாவில் தான் இது ப்ராட் பண்ணேன். இது வந்து நம்மக்கிட்ட ஒரு 3000 rupees வருது. ஐ மீன் அமேசானில் வருது. ஸோ ஆல்ரெடி அன்பாக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு NVR இல்லை DVR வாங்குறதுக்கு முன்னாடி இந்த கேமரா வந்து இந்த NVR சப்போர்ட் பண்ணுவான்னு பார்த்துக்குங்க. இதில் OVIF அப்படின்னு ஒரு ப்ரோட்டோகால் இருக்குது. ஸோ 2 கேமராவும் சப்போர்ட் பண்ணும். அது வந்து TP லிங்கோட ப்ரோட்டோகால்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் எந்த கேமராவும் அந்த இருக்கிற ப்ரோட்டோகால் இருக்குது TP லிங்கோட சப்போர்ட் பண்ணும். ஸோ சப்போஸ் நீங்கள் இந்த கேமராவோட சேம் NVR வாங்கணும் அப்படின்னா டாவா பிராண்டில் இது வந்து டாவோட இன்னொரு சப் பிராண்டு. ஸோ டாவா பிராண்டில் இருக்க NVR நீங்கள் வாங்கிக்கலாம். நான் கொஞ்சம் ஸ்பீடாக தான் பேசுகிறேன். நான் எனக்கே தோணுது எப்படி இருக்குன்னு தெரியல. தட்ஸால் ஒரு பாக்ஸ் இருக்குது. அண்ட் இஃப் யூஆர் லைக் திஸ் வார்னிங் சைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. பார்த்தோன்னே எனக்கு இது எதுலாம் வருமானு தெரியாது. இதை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அப்படியே செவத்தில் அப்படியே ஒட்டிலாம் போல இருந்துச்சு. ஏன்னா ஒரு வார்னிங் சைன் நல்லா இருக்கு. ஸோ வி ஹாவ் NVR. ஸோ இதை நான் அன்பாக்ஸ் செய்யறேன். உள்ளே பிரித்து எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு சின்ன HDD போட்டு வச்சுருக்கேன். அண்டு ஒரு குட்டி மவுஸ் ஈஸியாக பக்கத்துலேயே வச்சு கண்ட்ரோல் பண்ணால் ரொம்ப குட்டி மவுஸ் ஒரு கைக்கு அடக்கமான மவுஸாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த NVRக்கான ஒரு பவர் அடாப்டர். ஸோ இது மட்டும்தான் இப்போதைக்கு இருக்குது. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் NVR. இதை நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் இதில் இருக்க போர்ட்ஸை காமிச்சிடுறேன். முன்னாடி நீங்கள் கீபோர்டு அண்ட் மவுஸ் கனெக்ட் பண்ண 2 USB போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்டு உங்களுக்கு ஈதர்நெட் போர்ட் வந்துடும். ஸோ இதில் தான் உங்களுக்கு எல்லா கேமராவும் கனெக்ட் ஆக போகுது. அண்ட் சப்போஸ் நீங்கள் வேறு கேமரா கனெக்ட் பண்ணணும்னா நீங்கள் அன்மேனேஜ் சுவிட்ச் வாங்கினா மட்டும் தான் கனெக்ட் பண்ண முடியும். ஸோ டிஸ்பிளேக்காக HDMI அண்ட் VGA போர்ட் இருக்குது. ஸோ நான் HDMI யூஸ் பண்ண போகிறேன். அண்ட் ஆடியோ சப்போஸ் உங்களுக்கு ஆடியோ இன்புட் அண்ட் அவுட்புட் வேணால் இந்த போர்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். HDMI எல்லாம் ஆடியோ அண்ட் வீடியோ வந்துடும். அண்ட் பவருக்கான போர்ட்ஸ் உங்களுக்கு இருக்குது. ஓகே.
ஸோ இதையும் நான் ஓரமாக வச்சிடுறேன், கீழே வச்சிடுறேன். ஸோ தட்ஸ் ஆல். அண்ட் யூ கோனா அன்பாக்ஸ் சிபி ப்ளஸ். எனக்கு இருக்கிறதுலே இதுதான் ரொம்ப ஒரு பயமாக இருந்துச்சு. ஏன்னா சிபி ப்ளஸ் வந்து நம்பிக்கையான பிராண்டு. பட் ஆனால் இந்தியாவில் சிபி ப்ளஸ் வந்து வாங்குற டூப்ளிகேட் நிறைய பேர் பண்ணி விற்கிறாங்க. ஸோ அது ஒரு பயமாக தான் இருந்துச்சு எனக்கு. பட் இருந்தாலும் அமேசானில் ரிவ்யூஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. நீங்கள் கேமரா பை பண்ண போகிறீங்கன்னா கேமரா தவிர இது எல்லாத்தோட ப்ராடக்ட்ஸோட ரிவ்யூஸும் கம்மியாக தான் இருக்கும். பிகாஸ் நம்மளுக்கு இது யாருமே கேமராவோட ஓவராலாக வாங்கி இது பண்ணுறதில்ல. ஜஸ்ட்டாக ஒரு டீமை கான்டாக்ட் பண்ணி அவங்களே இன்ஸ்டால் பண்ணிடுவாங்க. ஸோ தட்ஸ் வேறு எதுவுமே இருக்காது, இது மட்டும்தான் இருக்கும். ஸோ இது ஒரு பிஓஇ சுவிட்ச். ஸோ நம்ம ஈதர்நெட் ப்ளஸ் பவர் சப்ளை நம்மளுக்கு கேமராவுக்கு போகிறோம். ஏன்னா நம்ம யூபிஎஸ்ல ரன் பண்ண போகிறதுனால நமக்கு அங்கே யூபிஎஸோட கனெக்ஷன் கொடுக்க முடியாது. ஸோ தட்ஸ் ஆல். நம்மளுக்கு இது ஒரு 4 போர்ட். நான் வந்து ஃபியூச்சரில் 2 கேமரா ஆட் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கிறதுனால ஒரு 4 போர்ட் வாங்கியிருக்கேன். நீங்கள் வந்து இதே சேம் டிபி லிங்க் NVRும் சரி இல்லை சிபி ப்ளஸோட பிஓஇ சப்போர்ட்டும் சரி, நீங்கள் 8 போர்ட் வாங்குறதா இருந்தால் 1000 தான் எக்ஸ்ட்ரா ஆகும். ஸோ இது வந்து 4000 வரும், இது வந்து 1700 வரும். ஸோ 1000 கிட்ட அதிகமாகும். நீங்கள் 8 கேமரா செட்டப் பண்ண போகிறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 8 போர்ட் இது வாங்கி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அண்டு இங்கே பிஓஇ நம்ம இதில் வழியாக கொடுத்துருவோம். பட் கேமராவுக்கு போகணும்னா இதுமாரி பிஓஇ ஸ்ப்ளிட்டர் வாங்கணும். ஸோ பிஓஇ ஸ்ப்ளிட்டர் இது ஒரு 250 ருபீஸ் வருது அமேசானில். லோக்கலில் நீங்கள் போனீங்கன்னா நல்லதாக இருக்கலாம். பட் ஆனால் எனக்கு லோக்கலில் நான் தேடி பார்த்த வரைக்கும் கேமராஸ் கம்பெனிஸ், அதாவது செட் பண்ணி தர கம்பெனிஸ் வச்சுருக்காங்களே தவிர யாரும் இந்த இது செல் பண்ணுறதில்ல லோக்கலில். நீங்கள் பாரிஸ் கார்னர் இந்த மாதிரி போனீங்கன்னா, ஸ்ட்ரீட் போனீங்கன்னா வாங்கிக்கலாம். அண்ட் எனக்கோட ரொம்ப ஆசை வந்து மேனேஜர் சுவிட்ச் வாங்கணும். பட் மேனேஜர் சுவிட்சோட காஸ்ட் வந்து 2000 மேலே தான் இருக்குது. சப்போஸ் நீங்கள் வந்து மேனேஜர் சுவிட்ச் இல்லாமல் ரவுட்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் எனக்கு அந்தளவுக்கு பட்ஜெட் இல்லாததுனால டிபி லிங்கோட இந்த குட்டியோண்டு அன்மேனேஜர் சுவிட்ச் ஒரு 8 போட்டிருக்க ஒரு அன்மேனேஜ் சுவிட்ச் வாங்கியிருக்கேன். இவ்வளோ தான் என்னால் இப்போதைக்கு இந்த பட்ஜெட்டில் வாங்க முடிஞ்சது. ஸோ இது மட்டும் வாங்கியிருக்கேன். ஸோ திஸ் இஸ் அன்பாக்சிங் வீடியோ. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ என்னவா இருக்குன்னா, இதெல்லாம் செட்டப் பண்ணுற மாதிரி இன்ஸ்டாலேஷன் பண்ணுற மாதிரி வீடியோ இருக்கும். ஸோ we are gonna wait to watch that video. So thank you. Goodbye. This is my first video. You are gonna